நான் சினிமா விட்டே போயிடலான்னு சொல்லி ஒரு நாள் முடிவு பண்ணப்ப திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் வேற ஒரு படத்தோட சான்ஸ் வந்தது. அன்னைக்கு நைட்டு தெரியவே தெரியாது நம்ம நாளைக்கு இப்படி ஒரு படத்தில் சைன் பண்ண போறோம்னு. ஏன்னா நான் பிளான் பண்ணது எதுவுமே நடந்ததில்லை. அதனால லைஃபா எனக்கு ஒன்று பிளான் பண்ணதுன்னும் போது சரி ஓகே நம்ம அதுக்கு அடேர் ஆகுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளான் இருக்கலாம், பிளான் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. ரொம்ப மோசமாக அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு. நம்ம இப்படி நினைச்சோமே இப்படி ஆயிட்டமே. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம லைஃப் எனக்கு வேற ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ லைஃப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம எது கஷ்டப்பட்டு பண்ண அது பண்ணட்டும். வாழ்க்கை நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கு, அதுபடியே போய்க்கலாம். ஸோ ரொம்பலாம் பிளான் பண்ணால் தலையை வலிக்குது. இல்லை அதான் சொல்கிறேன், அப்படி ஒரு பிளானும் இருக்கலாம், எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வாழ்க்கை போட்ட பிளான் படி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் டிரெக்ஷன் சைடில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை வைத்து நீங்கள் ரூமர் சார் நான் பார்க்க கூட இல்லை அவரை. ஆமாம் நான் அதாவது அது விஷயமா பார்க்க கூட இல்லை. பட் அது நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் எழுதி முடிச்சிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. சின்ஸ் அவங்க என்கிட்ட துரத்திட்டே இருக்கேன், புஷ்கர் காயத்ரி தான் அவங்க என்கிட்ட சொல்லிட்டே இருவான். பட் சரி நடிகனாகி போய் தொலைச்சிட்டேன், பண்ணி போ இந்த வழியிலே போ, நிறுத்தி ஒரு வருஷம் கேப் எடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு அவங்க தான் சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலாக நானுமே கூட அதான் சொல்லுவேன். ஒரு கிராஃப் போயிட்டு இருக்கப்போ அழகாக அதில் போயிட்டு கொஞ்சம் ஒரு ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட இதுக்குள்ளே வரலான்னு. நீங்கள் சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருமே அவங்களா ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, ஒரு மாடரேட்டான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம், பயங்கரமான இப்போ ஓடிசி விளம்பரங்கள்லாம் இல்லாமல் ஹிட் ஆகிறப்போ நிறைய பேர் பல கஷ்டங்களை கடந்து வந்த பையன் அவங்களுக்கு மணிகண்டன் ஜெயிக்கிறது தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது. உங்களுக்கு எப்படியான ஒரு இமோஷன்? அதோட சந்தோஷம் என்ன சார், அது அதான் சொன்னேன். நான் அந்த என்ன சொல்கிறது அப்படியான ஒரு விஷயத்தை இன்டெண்டே பண்ணல ஓகேங்களா. நான் சரியான கார்டை தான் ஸ்ட்ரைக் பண்ணேன்னு கூட தெரியாது. நான் யோசிச்சதெல்லாம் இது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி த மோர் பர்சனல் ஸ்டோரி தட் ஐ வாண்டட் டு டெல், த மோர் யூனிவர்சல் இட் பிகேம். அவ்வளோதான். அது எனக்கும் நானும் அதான். இப்போ நான் ஒரு அருண் மாதிரி ஒரு லவ்வரில் ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக நடித்த போது நான் நினச்சேன் இல்லை இது ரொம்ப பர்சனலாக நம்மளுக்கு சுற்றி இருந்த அவர் நமக்கு நடந்த நம்மளே அருணாக தானே இருந்தோம். இப்படி இருந்த கதையை நம்ம நடிக்கும்போது நான் வந்த மெசேஜஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸோ என்னென்னா, அண்ட் இப்படி ஒரு எனக்குள்ளே இருக்கிற டார்க்கர் சைடை நீ ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டேங்கிறதுனாலேயே ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சோ அப்படிங்கிறது தான் இதை அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சின்ன சின்ன முயற்சியை கூட ஒருத்தன் அங்கீகரிக்கிறான். இன்னொன்று நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறது அது ஏதோ அவனுடைய இதுவாக நினைக்கிறதுன்னு இருக்குல்ல. அது நான் விஜய் சேதுபதி சாரோ சிவகார்த்திகேயன் சாரோ அவங்களாம் வரும்போது நம்ம இப்படி தான் நம்ம வந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சல. அப்போ இது தொடருதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். யூனிக்கா இவர்கிட்ட என்ன விஷயம் பார்க்குறீங்க? ஒரு ஆக்டிங் கோச்சா, ஒரு டைரக்ஷன் சைடில் அதான் சொல்லலான் இருந்தேன். யூனிக்கா நான் பார்க்குறது இவருடைய நிறம். ஏன்னா நிறம் நம்ம நிற பாகுபாடு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. அது அதுவும் மணிகண்டன் மாதிரி ஆக்டர்ஸ் வர்றது சினிமா லவ்வராக எனக்கு ரொம்ப பிடிக்கும்.